Hari Om and Namaskarams to all. With the blessings of our beloved Swamiji, Sri Shantanand Saraswati ji, இன்னைக்கு Art Just for the Love of It சீரியஸில் லயத்தை பற்றி ஒரு விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஐ எம் K.S. Raghunath, மிருதங்கம் டீச்சர் ஃப்ரம் டெம்பிள் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ். இந்த ஆஸ்பெக்ட் வந்து மெயின்லி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நார்மலாக சதுசர நடை எல்லாம் கேட்டிருப்பாங்க. நார்மலாக தனியாக ஒருத்தனத்தில் சதுசர நடை தான் மெயினாக எல்லாம் வாசிக்கிறாங்க, பசங்க எல்லாம் கேட்டிருப்பாங்க. என்னோட சின்ன அறிவுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் டெக்னிக்கலாக வேற ஒரு விஷயத்தை பற்றி சொல்லான்னு நினைக்கிறேன். இந்த சதுசரம் திஸ்ரம் இதுதான் நார்மலாக தனியாவர்த்தனத்துக்கு வாசிப்பாங்க. ஒரு தனியாவர்த்தனத்தில் நார்மலாக சதுசரம் திஸ்ரம் எல்லாம் மெயினாக ஹேண்டில் பண்ணுறாங்க. இப்போது சம்மோர் டெக்னிக்கலாக சொல்லணும்னு போனால் கண்டநடை, மிசரநடை, சங்கீர நடை இதை ஸ்பெஷலாகவும் வாசிக்கலாம். எப்படி கண்டநடைங்கிறது உங்களுக்கு தெரியும். எல்லா நடையை பற்றி நார்மலாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சதுசர நடைன்னா 4, கண்ட நடைன்னா 5, மிசர நடைன்னா 7, சங்கீர நடைன்னா 9 அப்படிங்கிறது நார்மலாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போது இன்றைக்கி நாம் எடுத்துக்கொண்டது வந்து கண்ட நடை. நான் எடுத்துகிட்டு இருக்கிறது கண்ட நடை. கண்ட நடைங்கிறது நிறைய இடத்துல ஹேண்டில் பண்ணுறாங்க, எல்லோரும் கேட்டிருப்பீங்க. சினிமா பாட்டே எடுத்துக்கிங்கன்னா நிறைய பாட்டு இருக்குது. மழை வருது குடை கொண்டு வா, மழை வருது குடை கொண்டு வா கேட்டிருப்பீங்க. அழகு மலராட அபிநயங்கள் கூட, இதெல்லாமே கண்ட நடை தான். இன்னும் பரதநாட்டியத்தில் சொல்லப்போனால் சிவதாண்டவம் ஆஸ்பெக்டில் ரொம்ப பிரபலமாக கண்ட நடை வந்து எல்லாரும் ஹேண்டில் பண்ணுறாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். பரதநாட்டியம் டீச்சர்ஸ் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். கண்ட நடை அப்படிங்கிறது வந்து நம்ம இன்றைக்கி எடுத்துகிட்டு இருக்கிற ஆஸ்பெக்ட். கண்ட நடையில் வந்து நார்மலாக என்ன பண்ணுறோம்? தக் தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட, இதுதான் 5. தக்க தக்கிட்டங்கிறது 5. இந்த தக்க தக்கிட்டங்கிறத வந்து வெறுமே தக்க தக்கிட்டன்னு எத்தனை நேரம் கேட்கலாம்? முடியாது. ஹவு டு illuminate திஸ் கண்ட நடை? இதை வந்து 2 தக்க தக்கிட்டன்னு எடுத்துட்டா இட் will become 10. 5 + 5 10 ஆயிடும். இதை வந்து நீங்கள் 4 + 6ன்னு வாசிக்கலாம். ஹவு டு பிளே திஸ் 4 + 6? தக்கதிமி இஸ் 4, ததீம் தக்கிட்ட இஸ் 6. தக்கதிமி ததீம் தக்கிட்ட வாசிக்கலாமே. தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்டன்னு வாசிக்கிறோம். இதை வந்து தக்க திமி தீம் தக்கிட்ட தக்க திமி தீம் தக்கிட்ட கதிமி தீம் தக்கிட்ட தக்க திமி தீம் தக்கிட்ட இப்படியும் வாசிக்கலாம். தென் வேற 3 + 7 3 + 7 எடுத்துக்கலாம். தக்கிட்ட தக்க திமி தக்கிட்ட தக்கிட்ட இஸ் 3, தக்க திமி தக்கிட்ட இஸ் 7. தக்கிட்ட தக்க திமி தக்கிட்ட தக்கிட்ட தக்க திமி தக்கிட்ட கிட்ட தக்க திமி தக்கிட்ட தக்கிட்ட தக்க திமி தக்கிட்ட இப்படியும் வாசிக்கலாம். ஸோ இந்த தக்கிட்டவை என்ன பண்ணுறோம்? நம்ம தக்கிட்டவை வந்து ஒரு கார்வையாக கொடுத்தா, கார்வைங்கிறது இட்ஸ் ஸ்மால் கேப். தக்கிட்டக்கு உண்டான கேப்பை மட்டும் கொடுக்குறோம். அப்போ தா தக்க திமி தக்கிட்ட, தா இஸ் 3, தக்க திமி தக்கிட்ட இஸ் 7. தா தக்க திமி தக்கிட்ட தா தக்க திமி தக்கிட்ட தா தக்க திமி தக்கிட்ட தா தக்க திமி தக்கிட்ட தா. ஸோ இப்போ நம்ம வாசிக்க போகிறது எல்லாமே கண்ட நடை, ஆதி தாளத்தை பேஸ் பண்ணி கண்ட நடை வாசிக்க போகிறோம். தட்ஸ் வாட் ஐ எம் எக்ஸ்பிளைனிங். இந்த மாதிரி 4 + 6 அண்ட் 3 + 7 எடுத்துட்டா தான் கண்ட நடைக்கு கொஞ்சம் ஆப்டாக இருக்கும். ஸோ இதை இந்த 4 + 6 எடுத்துக்கிறத விட 3 + 7 இன்னும் கொஞ்சம் ஃபாலோ பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
ஸோ இப்போ நான் இன்னைக்கு வாசிச்சு காமிக்க போகிற கோர்வை வந்து 3+7 பேஸ் பண்ணி தான் இருக்க போகிறது. ஸோ அந்த கோர்வை என்னங்கிறது உங்களுக்கு ஒரு தடவை கையில் தாளம் போட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வாசி காமிக்கணும். தா தக்க திமி தக்கிட்ட இதை பேஸ் பண்ணி வரும். பின்னாடி 10 எல்லாமே வரும். நான் உங்களுக்கு அதை பின்னாடி பிரித்து காமிச்சு சொல்லி காமிக்கிறேன். இப்போது கோர்வை என்னங்கிறது ஃபுல்லாக முதல்ல கையில் தாளம் போட்டு சொல்கிறேன். தா தக்க திமி தக்கிட்ட தக்க தீம் தத்தி கிட்டக்கும் தத்தும் தா தக்க திமி தக்கிட்ட தக்க தீம் தத்தி கிட்டக்கும் தத்தும் தத்தும் தா தக்க திமி தக்கிட்ட தக்க தீம் தத்தி கிட்டக்கும் தத்தும் 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 தக்க தீம் தத்தி கிட்டக்கும் தக்க தீம் தத்தி கிட்டக்கும் தக்க தீம் தத்தி கிட்டக்கும் தா. இதை வந்து 3 டைம்ஸ் வாசிக்க போகிறோம். தா தக்க திமி தக்கிட்டங்கிறது எவ்வளோ? 10. ஸோ 5+5 வந்துடுச்சா? நெக்ஸ்ட் பின்னாடியே தத்துவம்னு ஒரு ஆஸ்பெக்ட் வருது. தத்துவம் இஸ் நத்திங் பட் தக்க தக்கிட்ட. அங்கேயும் கண்டம் வந்துடுச்சா? தா தக்க திம்பி தக்கிட்ட தக்க ததி ததி கிட்டத்தம் வந்துடுச்சு, அதுவும் கண்டம். தத்துவம் வருது, தட் இஸ் ஆல்சோ கண்டம். ஒரு தடவை வந்து தா தக்க திம்பி தக்கிட்ட தக்க ததி ததி கிட்டக்கும் தத்துவம் வருது. செகண்ட் டைம் தா தக்க திம்பி தக்கிட்ட தக்க ததி ததி கிட்டத்தும் தத்துவம் தத்துவம். ஸோ 2 தக்க தக்கிட்ட வந்துடுச்சாங்க. எகெயின் இது 3 வரும். தா தக்க திம்பி தக்கிட்ட தக்க ததி ததி கிட்டக்கும் தத்துவம் தத்துவம் தத்துவம். 3 டைம் வந்துடுதா? தென் ஃபினிஷிங் 3 10. 5+5 10. 3 10 வந்துடும். ஸோ இன்னொரு தடவை கோர்வையை சொல்கிறேன், கவனிச்சுக்கலாம். தா தக்க திம்பி தக்கிட்ட தக்க ததி ததி கிட்டக்கும் தத்துவம் தா தக்க திம்பி தக்கிட்ட தக்க ததி ததி கிட்டக்கும் தத்துவம் தத்துவம் தா தக்க திம்பி தக்கிட்ட தக்க ததி ததி கிட்டக்கும் தத்துவம் 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 தக்க ததி ததி கிட்டக்கும் தக்க ததி ததி கிட்டக்கும் தக்க ததி ததி கிட்டக்கும் தா. ஸோ இதெல்லாமே சமநடையாக இருக்குது. இந்த தக்கதிமி தக்கிட்ட வருது இல்லையா? 7 தக்கிட்டக்கு அப்புறம் தக்கதிமி தக்கிட்ட வருது இல்லையா? வை நாட் வி மேக் இட் டபுள்? அதை டபுள் பண்ணினா இன்னும் கூட எஃபெக்டிவாக இருக்கும். தக்கதிமி தக்கிட்டங்கிற 7 வந்து நம்ம வந்து 14 பண்ணுவோம். தேர்ட் டைம் வாசிக்கும்போது தா தக்க திமி தக்கிட்டங்கிறத தா தக்க தறிக்கிட்ட தக்க தறிக்கிட்டதும்னு பண்ணுறோம். தக்க தறி கிட்ட தக்க தறி கிட்ட தொம் தொம் இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ 14. தா தக்க திம்பி தக்கிட்ட தக்க தறிக்கிட்ட தக்க தறிக்கிட்டதும் தாம் தா தக்க திம்பி தக்கிட்ட தா தக்க தறிக்கிட்ட தக்க தறிக்கிட்டதும் தக்க திக்கிட்ட தொம் தா தக்க தறிக்கிட்ட தக்க தறிக்கிட்ட தக்க தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தாம் தா தக்க தறிக்கிட்ட தக்க தறிக்கிட்ட தக்க தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட. இப்படி போயிடும் கோர்வை. Hope you will be able to follow this. இப்போ நான் கோர்வையை ஃபுல்லாக வாசி காமிக்கிறேன். தேர்ட் டைம் வாசிக்கும்போது மட்டும் இது பூரா டபுளாக வரும். கொஞ்சம் கண்டனடைய இந்த தக்கதிமி தக்கிட்ட எப்படி டபுள் வாசிக்கிறதுங்கிறது முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கோர்வையை நான் உங்களுக்கு வாசி காமிக்கிறேன். திஸ் இஸ் நார்மல் தக்க தக்கிட்ட. இப்போது இதில் நான் வாயில் சொன்ன மாதிரி 3+7 வாசா எப்படி? தா தக்க திமி தக்கிட்ட. நான் சொன்னது தா தக்க திமி தக்கிட்ட தக்க ததி ததி கிட்டக்கு தத்துவம். ரெண்டாவது தடவை வாசிச்சா இந்த தத்துவம் தத்துவம் இஸ் 5 again. இது third time. So finishing is taka tadim tadi kittatum.
இப்போ நான் எல்லாமே உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி வாசி காமிச்சிருக்கேன். ஸோ இது எப்படி டபுள் பண்ணலாம்? தக்க திமி தக்கிட்டவை தா தக்க திமி தக்கிட்ட இஸ் 7. இதை 14 பண்ணா டபுள் இஸ் தக்க திமி தக்கிட்ட தக்க தரிக்கிட்டத்தும். இந்த தக்க தரிக்கிட்டத்தும் தான் நான் இங்கே யூஸ் பண்ண போறோம் 3க்கு அப்புறமா. ஓகே, புரிஞ்சிருக்கும் நினைக்கிற எல்லாருக்கும். ஸோ லெட் மீ ஃபினிஷ் வித் அ ஸ்மால் கோர்வை. ஆதி தாளத்தில் எகெயின் கண்ட நடையிலேருந்து சதுச நடைக்கு அப்புறம் ஒரு சின்ன கோர்வையோட ஃபினிஷ் பண்ணிக்க போகிறோம். இதுக்கு ஒரு சின்ன மேத்தமேட்டிக்ஸ் இருக்குது. இந்த மேத்தமேட்டிக்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ ஆதி தாளத்துக்கு 8 அக்ஷரம், கண்ட நடைக்கு ஒரு தட்டுக்கு 5 பீட். ஸோ 8 × 5 எவ்வளோ? 40 மாத்திரை வரும். நான் சொல்கிறது ஒரு ரவுண்டுக்கு 40 மாத்திரை. இப்போ 3 ரவுண்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 × 8 எவ்வளோ? 24 அக்ஷரம். கண்ட நடை ஒரு அக்ஷரத்துக்கு
5 மாத்திரை. ஸோ 24 × 5 = 120 மாத்திரை. அதாவது 8 × 5 40 மாத்திரை. திருப்பியும் ரிப்பீட் பண்ணுறேன், 8 × 5 40 மாத்திரை ஒரு ஆவர்த்தனத்திற்கு. 3 ரவுண்டுக்கு 3 × 8 24 அக்ஷரம் × 5 = 120 மாத்திரை வரும். இது வந்து கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஸ்டூடெண்ட்ஸுக்காக தான் மெயினாக இதை சொன்னேன். 120 மாத்திரைங்கிறது இதுக்கு உண்டான மேத்தமேட்டிக்ஸ். ஹோப் நான் சொன்னது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் TFA ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி.